Hi viewers, welcome to Tamil 360 TV. பட்டு குட்டிகளுக்கு குளியல் பொடி எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். குழந்தைகளோட சர்மம் ரொம்ப சாஃப்ட்டா மென்மையா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மென்மையான ஸ்கின்னை பாதுகாக்க மார்க்கெட்ல கிடைக்கிற சோப் ஷாம்புவை யூஸ் பண்றது குழந்தைகளுக்கு அலர்ஜியை உருவாக்கும். ஏன்னா இந்த சோப் ஷாம்புகள்ல கெமிக்கல்ஸ் இருக்கனால. அதனால வீட்ல இருக்க பொருளை வச்சு நாமளே நம்ம பட்டு குட்டிகளுக்கு குளியல் பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு 25 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். பச்சை பயிறு 25 கிராம் எடுத்திருக்கேன். நாட்டு ரோஜா இதழ்கள் 20 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரோஜா இதழ்களை நல்லா வெயிலில் காய வச்சு மொறுமொறுன்னு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா அரைப்படும். பச்சை பயிறு கடலைப்பருப்பு இந்த ரெண்டையுமே காய வச்சு தான் வச்சுருக்கேன். காலங்காலமாக கடலை மாவை தான் நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து தலைக்கு உடம்புக்கு யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த குளியல் பொடியில் கடலைப்பருப்பு எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின் வலுவலுப்பாக சாஃப்டாக இருக்கும். குழந்தையோட கலர் பிரைட் ஆகிட்டே போகும். அழுக்கு சுத்தமாக போயிடும். உடம்புக்கு ஸ்க்ரப்பாகவும் யூஸ் ஆகும். அதனால நம்ம பட்டுக்குட்டிகளுக்கு உடம்பு புத்துணர்ச்சியோடு இருக்கும். வெறும் கடலை மாவை மட்டும் குட்டி குழந்தைங்களுக்கு தலைமுடி அலாசை யூஸ் பண்ணலாம் ஷாம்புக்கு பதிலாக. இந்த குளியல் பொடியில் பச்சை பயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டும் வளமாக இருக்கனால குழந்தையோட ஸ்கின்னை பிரகாசமாக வச்சுக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வராமல் பார்த்துக்கும். சருமத்தை ஆரோக்கியமாகவும் மென்மையாகவும் வச்சுக்கும். ஸ்கின்க்கு நேச்சுரலான ப்ளீச் இது. பச்சை பயிறு மாவையும் குழந்தைங்களோட தலைமுடி அலாசை யூஸ் பண்ணலாம் ஷாம்புக்கு பதிலாக. அடுத்து ரோஜா இதழ்கள். நான் பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். இது அழகுக்கு அழகு சேர்க்கும். இதில் இயற்கையான ஆன்டிபாக்டீரியல் இருக்குது. இது சருமத்துக்கு எந்த அலர்ஜியும் வராமல் பார்த்துக்கும். இதில் இருக்க விட்டமின் சி ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. அதனால டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணும். புது செல்களை சேதமடையாமல் பார்த்துக்கும். ஸ்கின்க்கு தேவையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணி ட்ரை ஆகாமல் வச்சுக்கும். இந்த பன்னீர் ரோஸில் இயற்கையாகவே நறுமணம் இருக்கனால குட்டீஸ் குளித்த உடனே அவங்க உடம்புலையும் இந்த நறுமணம் வீசும். குழந்தைங்களோட ஸ்கின் கலரை பராமரிக்கிறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணும். கலராக இருக்க குழந்தைங்கள அதே கலரில் தக்க வச்சுக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க 3 இன்க்ரீடியன்ஸையும் அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ரோஸ் பெட்டல்ஸை மிக்ஸி ஜாரில் போடுறேன். அடுத்து கடலைப்பருப்பு. அடுத்து பச்சை பயிறு. இதில் நான் மஞ்சள் ஆட் பண்ணலை. எந்த குழந்தையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு இந்த குளியல் பொடியே போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இதில் மஞ்சள் ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கின் லைட்டாக எரிய ஆரம்பிக்கும். அதனால நான் மஞ்சள் ஆட் பண்ணலை. 3 மாதத்துக்கு அப்புறம் பெண் குழந்தைங்களா இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதுவே ஆண் குழந்தைங்களா இருந்தால் 1 வருஷம் வரைக்கும் இந்த குளியல் பொடியவே கண்டினியூ பண்ணிக்கலாம். 3 மாத குழந்தைக்கு நீங்கள் குளியல் பொடி அரைக்கிற மாதிரி இருந்தால் இதில் 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி அரைச்சாலே போதும். இப்போ அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. கொஞ்சம் தரிசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சலிச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நான் ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிடுறேன். இந்த குளியல் பொடியை பிறந்த குழந்தைங்கள்லேருந்து 1 இயர் பேபி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 1 இயர்க்கு அப்புறம் இது கூட பூலாங்கிழங்கு வெட்டிவேர் இந்த மாதிரி இன்னும் சில நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் முன்னாடியே ஆட் பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸில் ஆட் பண்ணும்போது ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். அதனால 1 இயர்க்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குளியல் பொடியை குழந்தைங்களுக்கு போட்டு குளிச்சுட்டு வந்தோன்னா சர்ம பிரச்சனைகளும் எந்த விதமான ஸ்கின் அலர்ஜியும் கிட்ட நெருங்கவே முடியாது. நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவில் குளியல் பொடி செஞ்சிங்கன்னா ஒரு குழந்தைக்கு 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்னும் குளியல் பொடி அதிகமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. நீங்கள் குளியல் பொடி நிறையா செய்கிற மாதிரி இருந்தால் செஞ்சு ஏர் அண்ட் லிக்விடேட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் குளியல் பொடி ஃப்ரெஷ்ஷாக அப்போவே செஞ்ச மாதிரி இருக்கும். குழந்தைக்கு குளிச்சு விட்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வேணுங்கிற அளவு குளியல் பொடி எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. 5 நிமிஷம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் குளிச்சு விடுங்க. இந்த குளியல் பொடியை 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண வேணாம். 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கான குளியல் பொடி எப்படி செய்யணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டு பட்டுக்குட்டிகளுக்கு இந்த மாதிரி குளியல் பொடி செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள்.
தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.